நான் இன்னைக்கு காலையில இங்க பறையிசை நிகழ்ச்சியின் போது ட்ரைனிங்க்கு முன்னாடி நான் சொல்லும் பொழுது டிசபிலிட்டி ப்ரைட் மந்த் அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுக்கே தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு மூலையில ஒரு அற்புதமான ஒரு குழு, முன்னேற்றத்திற்கான குழு, புரட்சிகரமான ஒரு குழு வந்து டிசபிலிட்டி ப்ரைட் மந்த் கொண்டாடுறாங்க. நவீன் டேனியல் மாதிரியான தோழர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் முதல் முறையாக ஒரு சங்கத்துக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு பெரிய சங்கத்துக்கு தெரியும் அப்படின்னா அது கண்டிப்பாக டிசம்பர் 3 தான். ஸோ உங்களுடைய ஒர்க்கு வந்து நான் நான் 2050ற்கான மாற்றுத்திறனாளி தோழர்கள் தான் நான் உங்களை சொல்றேன். 2030க்கான மாற்றுத்திறனாளின்னு சொல்ல மாட்டேன். பாராட்டி பேசி தான் உங்கள்ட்ட கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல. உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய முன்னெடுப்பும், உங்களுடைய புரட்சிகர சிந்தனையும் டிசபிலிட்டியை வந்து ஒரு கொண்டாட்டத்தின் பார்வையாக பார்க்கறதெல்லாம் அதனாலதான் நான் நவீன், நீங்க எல்லாரும் என்னுடைய கொள்கை தோழர்கள்னு சொல்லுவேன். நான் வந்து நம்ம டிசபிலிட்டியை ஷேர் பண்றோன்றதுக்காக மட்டும் நான் உங்களுடைய நண்பர்களாக நான் எடுத்துக்கல. நம்ம எல்லாரும் கொள்கை நண்பர்களா இருக்கோம். டிசபிலிட்டி சம்திங் டு பி செலிப்ரேட்டட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். உங்களுக்கு ஒரு நவீனுக்கும் சொல்லணும், உங்க எல்லாருக்கும் சொல்லணும். பல ஆசைகள் எனக்கு உண்டு. அதுல வந்து இந்த மார்கழி வந்து ரொம்ப டிசம்பர் மாசம் அது யாருக்கானது, அந்த இசை நிகழ்ச்சிக்கானதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இருக்கிற எல்லா இசை கலைஞர்களையும் கூட்டு வந்து நம்ம டிசேபிள் பீப்புள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்படியே ஜம்முன்னு நம்ம எல்லாரும் நீங்க நீங்க வந்து என்ன பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணுங்க, எங்க டிசேபிள் பீப்புளுக்காக பர்ஃபார்ம் பண்ணுங்க. அதனால எனக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு. மாற்றுத்திறனாளிகளின் மார்கழி அப்படின்னு மாத்தி வைங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம்னு பாடுறா பாருங்க, அது கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு வைடா அப்படின்னு. கொண்டாட்டமாக வாழ வேண்டிய விஷயத்த கஷ்டமாக மாற்ற நினைக்கிற ஒரு ஒரு பிற்போக்கு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் குறையா சொல்ல, பட் அது மனசு ஒரு மிகப்பெரிய காரணம். நான் ரசிச்ச ஒரு சமீபத்திய வாசிப்புல ஒரு இடத்துல சொல்றாங்க, நம்ம எக்ஸ்ட்ராடினரியா வாழ வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஆர்டினரியா சந்தோஷமா வாழ்வோம், அந்த எக்ஸ்ட்ராடினரியா லைஃப் வில் டேக் கேர் அப்படின்னு ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப லயிச்சு போன வார்த்தை. லெட் தி எக்ஸ்ட்ராடினரி டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப், லெட் அஸ் லிவ் அ ஆர்டினரி லைஃப் வித் ஆல் கொண்டாட்டம். இந்த காலில் நான் ரொம்ப ரசிச்சது, ஒரு பக்கம் பறைங்க, 2 அண்ணங்க அக்கா ஒரு அழகான உட்கார்ந்து இருந்தது. 2 லவ் பண்ணிட்டு உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் தான். 2 அண்டங்க அக்கா. அந்த அண்டங்க அக்காவை எனக்கு ரசிக்க தோணுது. ரசனையும் ஆளுமையும் வாழ்க்கையும் அற்புதமான விஷயம். வாழ்க்கையே கொண்டாட்டம் தான். அதனால ஐ திங்க் வி ஹேவ் டு செலிப்ரேட். நான் நவீன கொண்டாடுறேன், நான் நிரஞ்சன கொண்டாடுறேன். ஐ செலிப்ரேட். டு மீ இஸ் a celebrity. நான் நவீன் காட்டில் இப்ப நான் உங்களை பார்க்காத முகங்கள், நீங்களாம் செலிபிரிட்டி சார். நீங்களாம் எனக்கு கொண்டாட்டத்தின் தோழர்கள். ஒரு நிலா வெளிச்சத்துல ஒரு கும்டி அடுப்பு மூட்டி ஒரு தோசை போட்டு அம்மிக்கல்ல கொஞ்சோண்டு சட்னி அரைச்சு தொட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு அற்புதம் இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு சின்ன அடுப்பு வச்சு தோசை ஊத்தி எல்லாரும் சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அணுவாய் ரசிக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. ரசனை இல்லைன்னா வறண்டு போயிடும். டிசபிள் பீப்புளுக்காக டிசபிலிட்டியே கொண்டாடணும். அதுலயே ஒரு அழகு இருக்கு. பியூட்டி இன் பிஹோல்டர்ஸ். அதாவது எங்க காலேஜ்ல மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங், பெண்கள் எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எது மாடஸ்ட்னு எப்படி தீர்மானிப்பீங்க? காலேஜ் பிரின்சிபால், லோயலா காலேஜ் பிரின்சிபால் பெரிய அங்கி போட்டிருக்காரு, அது உங்களுக்கு பேரு அங்கி, எனக்கு பார்த்தா நைட்டி மாதிரி இருக்குன்னு நான் பாக்குற பார்வையில தான் வித்தியாசம் இருக்கும். அதனால ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ ஹாவ் a ஹாட் பாடி. நான் உண்மையிலேயே ஹாட் பாடி தாங்க. இது அவரு போட்டிருப்பாரு, பியூட்டிஃபுல். எல்லா டிசேபிள் பீப்புள்கிட்ட கூட ஒரு அழக ரசிக்க தெரியலன்னா ஐ திங்க் அதுதான். சரி, நான் விளையாட்டுக்கு சொல்ல, டிசேபிள் பீப்புள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது நானு. அதனாலதான் கீழடிக்கு வந்தேன். நவீன போய் வீட்டுல பார்க்கும்போது கீழடிக்கு சார், வேற தமிழ்நாட்டுல வேற எந்த அசோசியேஷனும் டிசேபிள் பீப்புள் ஆர்கியாலஜியை கொண்டாடணும், கலை நமக்கானது, கலை வடிவங்கள் நமக்கானது, புரியுதுங்களா, எவன் நம்மள நிற்பாட்டுறது அப்படின்னு கீழடிக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போனோம் சார். நாங்க அடுத்து தாராசுரம் போய் பார்ப்போம், மார்கழியை கொண்டாடுவோம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறதை நான் செயல்படுத்துன்ற இடத்துல இருக்கேன். இன்னும் கொஞ்சம் IPL நாங்களும் பார்க்கணும், சினிமா நானும் எடுக்கணும், எல்லாமே நான் வாழணும். ஒயால ஒரு ஃபீல்டை விடக்கூடாது, எல்லா ஃபீல்டையும் என்ஜாய் பண்ணணும். சரக்கு கூட அடிக்கணும் சார், சரக்கு அடிக்கணும், டேட் போகணும். யாரு நம்மள டேட் போகணும்னு சொல்றது? நானா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நவீனா உன்னை பார்த்து சில நேரங்கள்ல ரொம்ப வந்து பொறாமப்படுவேன்.
இவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்கீங்களே. சின்ன வயசுல எனக்கு ஒண்ணுமே, இப்ப 43 வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாம வை ஷுட் நாட் பி. ஏன்? இசை கத்துக்கணும், கவிதை விளையாடணும், மியூசிக் கத்துக்கணும், படம் எடுக்கணும், ட்ரெயின்ல ஜாலியா போகணும், அட்வென்ச்சர் போகணும், எல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படுவேன்பா. அத்தனைக்கும் ரசிப்பேன். இது நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் பண்ணணும். அது நம்ம வாழ்க்கையினுடைய உரிமை. இந்த விஷயத்துல நான் உங்களோட ஷேர் பண்றேன். உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி, உங்களோட பயணிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஒன்றாய் வருவது ஆரம்பம், ஒன்றாய் திரும்புவது மிகப்பெரிய முன்னேற்றம், ஒன்றாகவே இருத்தல் என்பது வரலாற்று சிற்பம்னு சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் ஹக்ஸையும் கிசஸையும் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.